ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் கரெக்டா பண்ணி சொல்லுங்க. கோடை வெயில்ல சமையல் அறையில் நின்று சமைப்பது கடினமா இருக்குங்களா? சமையல் சீக்கிரமா முடியணுங்களா? எல்லாம் சுவையா இருக்கணுமா? உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் தரங்க. சமையல் குறிப்புகள் நிறைய சொல்லியிருக்கேன் 20 பக்கம். இதை மறக்காம அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் இந்த பதிவு. அதனாலதான் நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. கண்டிப்பா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம பால் காய்ச்சி வச்சிருந்தோம்னா அதுல பச்சை மிளகாய் அல்லது இஞ்சி சேர்த்து வச்சுட்டோம்னா கட்டி தயிர் கிடைக்குங்க. சரிங்களா? மோர் கூட வேண்டியதில்லை, அப்படியே கட்டி தயிரா கிடைக்கும். நீங்க தேங்காயை ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு காத்து போகாத பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல போட்டு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்குங்க. சரிங்களா? இதுல வச்சிடுங்க, ஃப்ரீசர்ல. சரிங்களா? சரி, நீங்க அடி பிடிச்சிச்சு சமையல் பண்ணும்போது ஒரு பாத்திரத்துல அதை நீங்க கழுவணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம கழுவணும்னா சில ஐஸ் கட்டிகளை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அப்புறமே கழுவி பாருங்க. அடிப்பிடித்த தடமே இருக்காதுங்க. சரிங்களா? அடுத்தது குருமா செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேங்காயோட பட்டை சோம்பு பொட்டுக்கடலையோட கொஞ்சம் முந்திரி சேர்த்து அரைத்து குருமா செஞ்சு பாருங்க. அது சுவையே நன்றாக இருக்குங்க. முந்திரி பருப்பு இல்லாதவங்கள என்ன பண்ணுவீங்க, வேர்க்கடலை வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு 10 போட்டு அரைச்சி போங்க. டேஸ்ட் ரிச்சா இருக்கும். முந்திரி போட்டீங்கன்னாலும் ரிச்சா இருக்கும், இது போட்டீங்கன்னாலும் ரிச்சா இருக்குங்க. சரிங்களா? அடுத்த டிப்ஸ் என்னன்னா, புலாவ் செய்யறோம் நாம. சரிங்களா? என்ன பண்ணணும்னா, அந்த அரிசியை 10-15 நிமிஷத்துக்கு 12 நிமிஷம் அதுக்கு மேலையில கொதிக்க வச்சீங்கன்னா குழஞ்சிருங்க. அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம கொழுக்கட்டை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மாவு பிசைய போறோம். அப்ப அதுக்கு நம்ம உப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி பிசைவோம். அதோட ஒரு கரண்டி பால் ஊற்றி பிசைஞ்சு பாருங்க. கொழுக்கட்டை அந்த கிராக் எல்லாம் விழாம நல்லா நீட்டா வருங்க. சரிங்களா? இப்ப நம்ம பொரியல் செஞ்சிட்டு இருக்கோம். அதுல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பேசாம 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில அரைச்சிட்டு சேர்த்தீங்கன்னா உப்பு சரியாயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க தக்காளி பழம் இப்ப எல்லாமே பழமாதான் கிடைக்குது. இருந்தாலும் சில இடத்துல காயா வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அரிசி டப்பால வச்சுட்டீங்கன்னா முழுமையா பழுத்துடுங்க. ரொம்ப காய் விட்டா அப்ப அப்படியே அடுத்த நாள் தேவைன்னா கொஞ்சம் அரிசி ட்ரம்ல வச்சுடுங்களேன். அப்ப உங்களுக்கு நல்லா பழுத்துடும். சரிங்களா? அடுத்த டிப்ஸ் என்னன்னா, மீன் பொரிக்க போறீங்க. அதுல மசாலா கடாயில ஒட்டாம வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணா, மீன் மசாலாவோடைய அரிசி மாவு அல்லது ரவை சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அப்ப உங்களுக்கு அந்த எண்ணெயோட அந்த பாத்திரத்துல ஒட்டாது. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, கரப்பாம்பூச்சி நடமாடுற இடம்லாம் இருக்கும் இல்லையா? இது என்னடா சமையல் குறிப்புல இதை சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. சமையலுக்கு சம்பந்தப்பட்ட சாமானத்தை வச்சு நம்ம கரப்பாம்பூச்சி ஓட்ட போறோம் இல்லையா? அதனாலதான் பேக்கிங் சோடா இருக்கும் வீட்டுல, அது அல்லதுன்னா சர்க்கரையையும் பேக்கிங் சோடா அல்லதுன்னு சொல்லிட்டீங்களா? தவறுங்க. பேக்கிங் சோடாவையும் சர்க்கரையும் சேமா, அதாவது இது 1 ஸ்பூன்னா அது 1 ஸ்பூன் கலந்துட்டு கரப்பாம்பூச்சி நடக்கிற இடத்துல போட்டுருங்க. கரப்பாம்பூச்சி செத்து போயிடுங்க. உங்களுக்கு தொல்லையே இருக்காது. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? எண்ணெய் தரையில சிந்துச்சுன்னா கோலமாவு அல்லது எண்ணெய் மீது ட்ரை துணியால தொடச்சிட்டீங்கன்னா, கோலமாவு போட்டுட்டு அதை தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அது நல்லா சிந்தி இடமே இருக்கிற மாதிரி தெரியாது. மறுபடியும் ஆனா நல்லா தொடச்சிக்கோங்க. சரிங்களா? கோலமாவு போட்டு அந்த எண்ணெயை தொடச்சி எடுத்துடுங்க. கோதுமாவும் போடலாம், அதுவும் நல்லா பளிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா தொடச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் அடுத்த டிப்ஸ் என்னன்னா, நம்ம எதுவும் சமையலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப வீட்டுல இட்லி மாவு வச்சிருப்பீங்க, கடைசியா ஆயிடுச்சு, ஏதாவது
சமையல் ரூம்லயே டைல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேஸ்டான மாவு வந்து கடைசியா ஒரு கரண்டி இருந்ததா அப்படியா ரொம்ப பூச்சிச்சா வேஸ்ட் பண்ணாம அந்த டைல்ஸ் எல்லாம் தொடச்சு பாருங்க, அப்படியே பல்லன்னு இருக்குங்க. சரிங்களா, இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது சமையலுக்கு உண்டான சாமானத்தை வச்சு தானே பண்றோம், அதனால இது இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சூடான தண்ணீர்ல கொஞ்சம் ஷாம்பு மற்றும் ஈனம் சேர்த்து அடுப்புல உள்ள பர்னரை வந்து ஊற வச்சு கழுவுனீங்கன்னா கரையெல்லாம் நீங்கி உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானுங்க. என்னங்க, சூடான ஷாம்பு போட்டு கழுவுனாவே நல்லா இருக்கும். இருந்தாலும் அது கூட நீங்க ஈனம் சேர்த்து, ஈனம் நிறைய வீட்டுல எப்படி இருக்கு, இல்லைன்னா 6 ரூபாய்க்கு கிடைக்குது, அதை வாங்கி ஊத்தி கழுவிங்க, பளிச்சுன்ட்டு இருக்குங்க. சரிங்களா, இப்ப நீங்க வந்து அடுத்த டிப்ஸ் என்னன்னா, அடைக்கு மாவு அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்து அரைச்சி சுட்டு பாருங்க, சுவை அட்டகாசமா இருக்கும். எப்பயுமே பருப்பே போட்டு சுடுறதுக்கு இது ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கும். சரிங்களா, அடுத்தது நம்ம புலாவ் செய்யும் போது வந்து தண்ணீருக்கு பதிலா வந்து பால் சேர்த்துக்கிட்டா கூட நல்லா இருக்குங்க, சுவை ஜாஸ்தியா இருக்கும். சில பேர் தேங்காய் பால் சேர்த்துவாங்க. தேங்காய் பால் வந்து இல்ல, கொஞ்சம் பால் சேர்த்து செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அப்புறமே அது பாதி இது பாதி கூட நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் மோர் குழம்பு பத்தி சொல்லணும்னா, மோர் குழம்பு வைக்கும்போது நிறைய முறையில வைப்பாங்க. நான் ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து அரைச்சிட்டு குழம்புல சேர்த்து பாருங்க, சுவை ஜாஸ்தியா இருக்குங்க. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காய் பச்சடி செய்யும் போது தோலை நீக்காம செஞ்சீங்கன்னா சுவை அட்டகாசமா இருக்கும். வெந்துரும் இல்லைங்களா, அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்த டிப்ஸ் என்னன்னா, கீரையை வந்து நம்ம சமைக்கும் போது எல்லாமே சொல்லியிருப்பாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மூடி போட்டு வச்சு சமைக்க கூடாதுங்க, அதுல இருக்க கேஸ் எல்லாம் வெளியில போகணும்ட்டு. கொஞ்ச நேரம் போட்டு இருந்தா கூட எடுத்து விட்டுருணுங்க, அந்த மூடி போட்டு வேக வைக்க கூடாது. சரிங்களா, நீங்க வந்து கீரை பொரியல் செய்யும் போது வந்து 2 முட்டையும் சேர்த்து கொடுத்தா வணக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உண்மையதானங்க பேசணும். ஆனா நிறைய பேர் முருங்கைக்கீரையோட முட்டையை சேர்த்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு வந்து பயனுள்ளதா, அதை கீரை சாப்பிட வைக்கணும்னா அது செய்யுங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சரிங்களா, சப்பாத்திக்கு மாவு பிணையிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுல வந்து துருவிய உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சுட்டு பாருங்க, அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். சரிங்களா, இந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நன்றிங்க, முழுமையா பத்தமைக்கு.